சாமானிய மக்களுக்கு மத்தியில் ஒரு குடிசைக்குள்ள போந்து கேட்டு பாருங்க. அண்ணாமலை போறான்னு வச்சுக்க, இவர் தான் அண்ணாமலைன்னு ஒரு கிராமத்தில் இருக்கிற கிளவி சொல்லிருச்சுன்னா நான் இனிமேல் அவர் அரசியல் விமர்சனமே பேச மாட்டேன். கிராமத்தெல்லாம் போய் இன்னும் சேரலன்னு சொல்றீங்களா அண்ணாமலை? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஓட்டாவை தாண்ட முடியாதவனுக்கு என்ன பெரிய பாப்புலாரிட்டி வேண்டி கிடக்குன்னு நான் கேட்கிறேன். இப்பவும் அந்த நிலைமை தான் இருக்குன்றீங்களா சார்? எப்பவுமே அந்த நிலைமை தாங்க. 24 மணி நேரத்தில் பதவி பிரமாணம் செய்யலைன்னா ஓனலமே நாங்கள் ஓசிட்டே கிழிச்சிருவாங்க. இவங்க எழுத்துப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் நாளைக்குன்னு சொன்னாங்கல்ல. அப்போ நாளைக்கு கோர்ட் ஆர்டர் போட போதா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட போதா இல்லையா? அப்போ நீ பொட்டியை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான் பீகாருக்கு. ஆயிரக்கணக்கான ஆரம்ப பள்ளிக்கூடங்களை, அரசு பள்ளிக்கூடங்களை காமராஜர் தொடங்கி வைத்தாரு. அதை லட்சக்கணக்காக மாற்றியவர் கலைஞர். பாஜக டீ மாஸ்டருக்கு ஒரு பிரதமராக ஆயிட்டார் சார். அது உண்மையிலேயே அவர் டீ ஆத்தினாரா, வாயில வடை சுட்டாரா? அது பெரிய விஷயம். ஏன்னா அவர் டீ வித்தோம்னு சொன்னப்ப எங்கே வித்தோம்னு கேட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல. ரயில்வே ஸ்டேஷன் எங்கன்னாங்க. அப்ப அது கட்டவே இல்லை. இன்னைக்கு சாதாரண வேலைகள் செய்வதற்கு ஆட்கள் கிடைக்கல. வட மாநிலங்களில் இருந்து கட்டுமான வேலைக்கும், ஹோட்டல் வேலைக்கும், பிளம்பர் வேலைக்கும் அங்கிருந்து வர்றானா என்ன அர்த்தம்? அவர் ஐபிஎஸ் இருக்கும்போது கூட இவ்வளவு ரவுடிகளை அவர் பிடிக்கல. அவர் அண்ணாமலை பாஜக தலைவரான முன்னாடி நெற்குன்ற சூர்யால இருந்து எல்லா ரவுடிச வழக்கில் இருக்கிறவன பூரா கட்சிக்கு நிர்வாகியை போட்டாரா இல்லையா? ஒரே நாள் தான் ஆளுநர் மாளிகை விட்டு ஓடி போயிரு. நீயா ஓடி போறியா, உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டு ஓடுறியான்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான். தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்று தமிழ்நாட்டு மக்களை பார்த்து, தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையை பார்த்து சொல்வதற்கு அவருக்கு தைரியம் இருக்கா? இல்ல சார், நீங்க கேட்ட மாதிரி அவரும் கேட்பார்ல. ஒரு இந்தியா தானே, ஒரு தேசிய கீதம் போதும் இல்லையா? எதுக்கு தமிழ்தாய் வாழ்த்து? நான் முதலில் தமிழ்தாயின் மகன், நான் பாரத மாதாவின் மகன் அல்ல. இதெல்லாம் திராவிட கட்சிகள் கூட பண்ணியிருக்குல்ல சார். நீங்க சொல்ற ரவுடிசம் பண்றது, இந்த விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரி குற்ற பின்னணி இருக்கிறவர்கள் இப்பவும் திமுகலையும் இருக்காங்க, அதிமுகலையும் இருக்காங்க. அது பாஜக மட்டும் இருக்காங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? எல்லா அரசியல் கட்சியிலும் குற்ற பின்னணி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். குற்ற பின்னணி உள்ளவர்கள் மட்டுமே இருக்கிற அரசியல் கட்சியாக பாஜக. ரவி தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வர வேண்டும் என்று யாருமே ஓட்டு போடல. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று திமுக அரியணை ஏற வேண்டும் மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். ஜெயலலிதாவாலேயே ஒழித்து கட்ட முடியாத சசிகலாவினுடைய ஆதிக்கத்தை ஒழித்து கட்டினாரா இல்லையா? நான் முதலில் தமிழன், பிறகுதான் இந்தியன். பேசுனீங்கன்னா உங்களை ஆன்டி இந்தியன் சொல்றாங்க. சொல்லட்டுங்க, தமிழனாகத்தான் நான் வாழ்வேன். தேர்தல் பத்திரத்துல பாஜகவின் முகம் கிழிந்து தொங்குதா தொங்கலையா? சர்வதேச நாடுகள் காரி துப்புதா இல்லையா? போற போக்குல நம்ம ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை, எது ஆதாரமற்ற? வேதாந்தா நிறுவனத்துக்கு ஆதரவாக தூத்துக்குடியில போராடக்கூடிய மக்களை துப்பாக்கி சுட்டது என்ன பொய் செய்தியா? நான் என்ன கற்பனையா சொல்றேன்னா? அது பாஜக தான் செஞ்சுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல சார். பாஜக செய்யலனா அக்கார்டு வாய்ஸ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு ராஜ கம்பீரம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. அரசியல், குறிப்பாக பாஜகவினுடைய அரசியல் குறித்து தொடர்ந்து நீங்கள் பேசிக்கிட்டு வரீங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் குறித்தெல்லாம் பேசிக்கிட்டு வரீங்க. சமீபத்திய செய்தி என்னன்னா, அவருடைய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எல்லாருமே ஒரு ஸ்டார் வேட்பாளர்கள் மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார், ஒரு மாநில தலைவர். பெரும்பாலும் செய்தியாளர்கள் சந்திப்புலலாம் நான் இதில் ஒரு வேலை செய்ய வேண்டிய காரணங்கள் இருக்கிறது, அதனால் தேர்தலில் இருக்கிறது டவுட் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். நயனார் நாகேந்திரன்லேருந்து எல் முருகன் அமைச்சராக இருக்கிறார், ஆனால் அவர் நீலகிரி தொகுதியில். அப்படி எல்லாருமே ஒரு வெல் நோன் பர்சனாக இருக்காங்க எல்லாருமே. அதே நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் அதிமுகவில் பார்க்குறப்ப ஒருத்தருனுடைய பெயர் கூட நமக்கு ஞாபகம் வைத்துக் கொள்கிற மாதிரியான பிரபலமானவர்களாக இல்லாமல் இருக்கிறார்கள். இது எதோ ஒன்றை குறிக்கிறது. குறிப்பாக அதிமுக மழுங்கடிக்கப்பட்டு இந்த வேட்பாளர் பட்டியலே பாஜகவை நம்மை உற்று நோக்க வைக்கிறது இல்லையா? பாஜக சக்சஸ் நோக்கி நகர்றாங்களோ? இப்படி ஒரு பிரம்மையை அவர்கள் உருவாக்குவதற்காக பாடுபட்டார்கள். சமூக ஊடகங்களிலே, சோசியல் மீடியாவிலே எப்பொழுதுமே நெருப்பு பற்றி எரிவதைப் போலவே தொடர்ச்சியாக பாஜக தன்னை மெய்ப்பித்துக் கொண்டே இருப்பார்கள். களத்தில் இருக்கிறார்களா, மக்களின் கருத்தில் இருக்கிறார்களா? பூஜ்ஜியம் தான். இங்கே அதிமுகவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சாதாரண மக்களுக்கான கட்சி. அது பீப்புள் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். அதை மிக சாமானிய மக்களுக்கான அரசியல் கட்சியாக எப்பொழுதுமே அதிமுக இருந்திருக்கிறது.
இப்போ உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன், நான் வசிக்கக்கூடிய என்னுடைய சொந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரைன்னு ஒரு ஊர். ஸ்டேட் பேங்க் எதுக்க ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் வழக்கமாக ஒரு டீ மாஸ்டர் நல்லா டீ போடுவார். அவர் பேர் சந்திரன். திடீர்னு சந்திரனை காணாம். என்னையா மாஸ்டரை காணாம் அப்படின்னு கடை ஓனர்கிட்ட கேட்குறேன். தெரியாதா உங்களுக்கு? அவர் தீவிரமான எம்ஜிஆர் விசுவாசி. அவர் என்னையா அவரை சந்திரனை காணா அப்படின்னு கேட்குறேன். சந்திரன் ஒன்றிய செயலாளர் ஆயிட்டார்ல. யாரு? ஒரு கடையில் டீ மாஸ்டரா வேலைக்கு இருக்கிறவர் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஆயிட்டாரு. பாஜக டீ மாஸ்டருக்கு ஒரு பிரதமராக ஆயிட்டார் சார். அது உண்மையிலேயே அவர் டீ ஆத்துனாரா, வாயில வடை சுட்டாரா? அது பெரிய விஷயம். ஏன்னா அவர் டீ வித்தோம்னு சொன்னப்ப எங்கே வித்தோம்னு கேட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லனாரு. ரயில்வே ஸ்டேஷன் எங்கன்னாங்க. அப்போ அது கட்டவே இல்லை. அதனால அது வந்து பொய்மையான வரலாறு. நான் சொல்றது உண்மை வரலாறு. நடந்தது. பொய்யான வரலாறு நடந்தது. அதை நான் பார்க்கல, இதை நீங்க பார்த்திருக்கீங்க. நான் சாட்சியா இருக்கேன். அப்ப திடீர்னு ஒரு சாமானியனை வந்து ஒன்றிய செயலாளராக அந்த கட்சி வந்து அங்கீகரிக்கிறது, மாவட்ட செயலாளர் அங்கீகரிக்கிறது. அதனால தான் நான் சொல்றேன், அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் இயக்கத்துல பதவிகளை வந்து சாமானியர்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல அதிமுகவுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. அதனால அதிமுகவுடைய அன்னோன் பெர்சன்ங்கிறது இல்ல. அதிமுக ஒரு பாப்புலரான கட்சி, அவ்வளவுதான். அதுல இரட்டல பாப்புலரு. யாரை நிறுத்தினாலும், கழுதையை நிறுத்தினாலும், நாயை நிறுத்தினாலும், பூனையை நிறுத்தினாலும் வெல்லுங்கிற அளவுக்கு ஒரு கட்சியை கட்டுமானம் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க வந்து சாதாரணமா நீங்க எடை போடக்கூடாது. அதனால பாஜக என்பது சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய கட்சி. மக்கள் மன்றத்தில் சாமானிய மக்களுக்கு மத்தியில் ஒரு குடிசைக்குள்ள போந்து கேட்டு பாருங்க. அண்ணாமலை போறான்னு வச்சுக்க, இவர் தான் அண்ணாமலைன்னு ஒரு கிராமத்தில் இருக்கிற கிளவி சொல்லிருச்சுன்னா, நான் இனிமேல் அவர் அரசியல் விமர்சனமே பேச மாட்டேன். அவரை மக்களுக்கு தெரியாதுங்க. கிராமத்தெல்லாம் போய் இன்னும் சேரலன்னு சொல்றீங்களா அண்ணாமலை? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? சாமானிய மக்களிடத்திலே போய் சேராத ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அது வந்து பாஜக தான். வட மாநிலங்கள்ல வேணா நீங்க வந்து வகை வகையா பொய்களை சொல்லி மக்களை ஏமாத்தலாம். அங்க ராமரை காட்டலாம், அனுமரை காட்டலாம். கடவுள் பேரால வந்து விதவிதமா வேடம் போட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? கடவுள் பேரை போட்டு வேஷம் போட்டுலாம் வருவாங்க, நம்மகிட்ட காசு கேட்பாங்க. அது மாதிரி அங்கே வடநாட்டில் அந்த வியாபாரம் கரெக்டாக இருக்கும். இங்கே அந்த வியாபாரம் சென்று வரியாது. அதனால பாஜக வந்து ரொம்ப பாப்புலரான ஆளையெல்லாம் நிப்பாட்டுது அப்படின்னு நீங்கள் சொல்றதுலாம் மக்களுக்கு ஒரு வேடிக்கையான விஷயம் தான். ஆனால் இவங்க எல்லாமே பிரபலமானவர்கள் தானே சார், தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆளுநராக இருந்திருக்காரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஆளுநராக இருந்திருக்காங்க. இப்போ பிரபலமானவர்களை எல்லாம் பெரிய பதவிக்கு அழைக்கணும்னா அப்போ யோகி பாபு முதலமைச்சர் ஆக்கிட முடியுமா? நீங்கள் என்ன பிரபலம்னா என்ன கணக்கில் சொல்றீங்க? இல்லை, அரசியலில் நான் சொல்கிறேன். என்ன அரசியலில்? அரசியலில் நான் சொல்கிறேன். அரசியலில் பிரபலமானவர்கள் பூரா வெற்றி பெற்றவர்களா? இப்போ தமிழருவி மணின்னு ஒருத்தர் வந்து கரடியாக கத்திட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் 50 வருடங்களாக பேசி கொண்டிருக்கிறேங்கிறாரு. 50 வருடமா தமிழகத்தினுடைய மேடைகளில் பேசுறாரு. அவர் ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு தொகுதியிலையும் அவரால் 2000 வாக்குகள் பெற முடியல. அவரால் 200 ஓட்டு தான் வாங்குறாரு அவரு. அப்போ தமிழருவி மணி பாப்புலர் கிடையாதா? அரசியல்வாதி கிடையாது அவரு. பாப்புலருங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எந்த அர்த்தமும் கிடையாது. நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுங்கிறது அது ஒரு தனி கலை. அதனால் அதையெல்லாம் நீங்கள் வந்து ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாதீங்க. எல்லாருக்கும் தெரிந்தவராக இருப்பது என்பது வேறு. ஒரு சமூகத்தில் ஒரு குற்றவாளியாக இருக்கிறவங்க கூட எல்லாருக்கும் தெரிந்தவனாக தான் இருப்பான். அதனால் அவர்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒருத்தன் வந்து வழக்கில் கைதாகும் போது எல்லா டிவியும் ஃப்ளாஷ் நியூஸில் காட்டுறான் ஒருத்தனை. அமர் பிரசாத் ரெட்டியை வந்து முதலமைச்சர் வைக்க முடியுமா? இப்போ போய் இதை வந்து கிரேனை உடைச்சாரு, சன்னலை உடைச்சாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ இருக்கிற ரவுடிஸ்லாம் பிரபல தாதாங்கிறான். அப்போ அவனையெல்லாம் கொண்டு வந்து நெற்குன்றம் சூர்யான்னு ஒரு ரவுடியை சேர்த்துருக்காங்க பாஜகவில். அவர் அந்த பகுதியில் பெரிய தலைவராயிருவாரா? ஆனால் அவங்களுக்குலாம் சீட்டு கொடுக்கல இல்லை சார்? அவங்க சீட்டு கொடுக்கல இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இங்கே எதுவும் இடம் கொடுத்து வேட்பாளர்களாக கொடுங்களேன். நாங்கள் வேணாம்னு சொல்கிறோம். வைக்கல. சீட்டு தான் கொடுங்களேன். சீட்டு கொடுத்தா கிழிச்சிருவாங்களா? டெபாசிட் வாங்கிடுவாங்களா? அவங்கள நோட்டாவை தாண்ட முடியாதவனுக்கு என்ன பெரிய பாப்புலாரிட்டி வேண்டி கிடக்குன்னு நான் கேட்குறேன். இப்பவும் அந்த நிலைமை தான் இருக்குன்றீங்களா சார்? எப்பவுமே அந்த நிலைமை தாங்க தமிழ்நாட்டு மக்களோட. அதாவது ஒரு விஷயம் வந்து பல பேருக்கு புரியல. 18% வரை அதாவது வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு. ஒரு யதார்த்தம் சொல்றேன் கேளுங்க. எல்லாரும் சாமி கும்பிடுறானா? சாமி கும்பிடுற எல்லாருமே கும்பிடுறானா? ஒரு சிலர். எல்லாரும் சாதி மேல நம்பிக்கை வச்சிருக்கானா? சாமானியர்கள் எல்லாருமே தன்னுடைய சாதி மேல நம்பிக்கை வச்சிருக்கானா? சாதி இல்லைன்னு சொன்ன, கடவுள் இல்லைன்னு சொன்ன தந்தை பெரியார தமிழ்நாட்டு மக்கள் ஏன் ஏற்றுக்கொண்டாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. வெகுஜன நம்பிக்கைக்கு எதிரானதானே கடவுள் மறுப்பு பேசுறது? வெகுஜன நம்பிக்கைக்கு எதிரானதானே சாதி மறுப்பு பேசுறது? இரண்டையும் பேசி மக்கள் விரும்பாத கருத்தை பேசி மக்களினுடைய வாக்கு வங்கி அவன் எப்படி பெற்றான்? தமிழ்நாட்டில் ஏன் இது சாத்தியமாகுது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்குமே ஜாதி இருக்கு.
ஏன் சாதி பெயர்களை ஏன் வந்து எவனுமே போட்டுக்கிற மாட்டேங்கிறான்? என்ன காரணம்? அது பொது சமூகத்தில் மரியாதைக்குரியதாக இல்லை. அதனால நீங்க நினைக்கிறது வேற. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின்னாடி 1000 கோயில்களுக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. 500 கோடி பட்ஜெட்ல புராதன கோயில்களை வந்து பராமரிப்பதற்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க, புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கியிருக்காங்க. 10 கோடி ரூபாய் தர்கா போன்ற தேவாலயம் போன்ற சிறுபான்மை மக்களுக்கான ஆலயங்களுக்கான அதே புனரமைப்புக்கான நிதி 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 1000 கோவில்களில் குடமுழுக்கு நடத்தின திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆலய பணி இருக்குல்ல, இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆலய பணி இருக்குல்ல, ஒரு பாஜக காரன் பாராட்டிருப்பானா? அவன் சொல்றான், இந்த கோவிலெல்லாம் எங்கிட்ட ஒப்படைங்க. யார்கிட்ட? இவங்கிட்ட. ஏன் ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டா, நாங்க புனிதத்தை பாதுகாக்கிறோம். என்ன புனிதத்தை பாதுகாக்கிறீங்க? நாங்க தான் கோவிலை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். நீ வந்து கோவிலை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் போதுதான் ஆலயத்துக்குள்ள எல்லா மக்களும் அனுமதிக்கப்படல. கோபுர தரிசனம் இருக்குல்ல, கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீ தூரத்திலே நின்று கும்பிடு, உள்ள வந்துடாதன்னு சொல்ற தீண்டாமையே நியாயப்படுத்துறதுக்காக சொன்னான். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு. வெளியே இருந்தே கும்பிடணும், உள்ள போக கூடாது. இன்னைக்கு கூட்டம் கூட்டமா போய் சாமி கும்பிடுறானே, எப்படி கும்பிடுறான்? திராவிட இயக்கம் வழிபாட்டு உரிமை வாங்கி தந்திருக்கிறது. எல்லாரும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன பூரா இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் படிக்க வச்சு எல்லாரையும் வந்து முன்னுக்கு வர வச்சு, வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில், கனடா, பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகளில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டாக்டர், பெரிய பெரிய உத்தியோகங்களுக்கு இந்த ஊர்ல இருந்து போறான். நான் குடியிருக்கிற பிளாட்டுக்கு எதிர் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன் திடீர்னு வீடு பூட்டி கிடக்கு, என்னடான்னு என் மகன் அமெரிக்காவில் இருக்குன்னு 6 மாசம் போய் இருந்துட்டு வரேங்கிறான். இந்த கல்வி புரட்சிக்கு வித்துட்டது யாரு? மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்குனது யாரு? அரசு பள்ளிக்கூடங்களை வந்து காமராஜர் வந்து ஒரு தொடங்கி வைத்தாரு. ஆயிரக்கணக்கான ஆரம்ப பள்ளிக்கூடங்களை, அரசு பள்ளிக்கூடங்களை காமராஜர் தொடங்கி வைத்தாரு. அதை லட்சக்கணக்காக மாற்றியவர் கலைஞர். காமராஜரோட வரலாறு நின்று போச்சுங்கிறான். எவ்வளவு தந்திரமா சொல்றான் பாருங்க. காமராஜரை வரலாற்றை நான் மறுக்கல, அவர் மகத்தான தலைவர். ஆனா அவரோட நின்று போச்சுங்கிறான். அதுக்கு பின்னாடி ஒன்றும் நடக்கலைங்கிறான். ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவனை பூரா படிப்படி உள்ளவனாக மாற்றிட்டான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் லேபர் வேலைக்கு ஆள் கிடைக்கல. எதுக்கு? இன்னைக்கு உங்க வீட்டில் ஒரு ஆசாரி வேலை பார்க்கணும், ஒரு அடிப்படை தேவையான ஒரு வேலை பார்க்கணும், குழாய் ரிப்பேர் பண்ணணும், பிளம்பர் கிடைக்கல, எலக்ட்ரீசியன் கிடைக்கல. ஏன் தெரியுமா? கல்வி புரட்சி. வட மாநிலத்திலிருந்து வர்றான். இன்னைக்கு சாதாரண வேலைகள் செய்வதற்கு ஆட்கள் கிடைக்கல. வட மாநிலங்களில் இருந்து கட்டுமான வேலைக்கும், ஓட்டல் வேலைக்கும், பிளம்பர் வேலைக்கும் அங்கிருந்து வர்றானா என்ன அர்த்தம்? நாம கல்வியிலே வந்து மிகுந்து விட்டோம், வளர்ச்சி பெற்று விட்டோம்னு அர்த்தம். இதை புரியாம திராவிட மாடல் தோற்று விட்டது. வட மாநிலத்தில் அவன் என்ன வாழ்க்கை வாழ்றாங்கிறத வடநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சென்ட்ரல் ரயில்வே நிலையத்துக்கு போனீங்கன்னா வந்து இறங்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கான வட மாநிலத்தினுடைய பாட்டாளி தொழிலாளர்கள், அவனுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு பின்னடைவாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்தா பாஜகவினுடைய முகம், உண்மை முகம் தெரியும். அதனால வசீகரமான வேட்பாளர், பிரபல வேட்பாளர். என்ன பிரபல வேட்பாளர்? நீ பண்றது பூரா சமூக விரோத செயல்கள், வம்புழுக்கிறது, ரவுடிசம் பண்றது, அதை ஜனநாயகத்தின் பேராலேயே பண்றது. இதெல்லாம் திராவிட கட்சிகள் கூட பண்ணியிருக்குல்ல சார். நீங்க சொல்ற ரவுடிசம் பண்றது, இந்த விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரி குற்ற பின்னணி இருக்கிறவர்கள் இப்பவும் திமுகலையும் இருக்காங்க, அதிமுகலையும் இருக்காங்க. அது பாஜக மட்டும் இருக்காங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? எல்லா அரசியல் கட்சியிலும் குற்ற பின்னணி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். குற்ற பின்னணி உள்ளவர்கள் மட்டுமே இருக்கிற அரசியல் கட்சியாக பாஜக இருக்கு. ரெண்டு தான் வித்தியாசம். அரிசியில கல்லு கிடக்கிறதும் கல்லுக்கு நடுவில் கொஞ்சம் அரிசி கிடக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு. பாஜக என்ன பண்றான்? தேடப்படும் குற்றவாளிகள். நீங்க ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா தேடப்படும் குற்றவாளிகள், இந்த பகுதியில் மோசமானவன், இந்த பகுதியில் பிக் பாக்கெட் அடிக்கணும்னு ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு 10-20 போட்டோ மொத்தம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அவனை பூரா கட்சி நிர்வாகிகள் பட்டியலில் சேர்த்தவர் அண்ணாமலை. அவர் ஐபிஎஸ்ஸா இருக்கும்போது கூட இவ்வளவு ரவுடிகளை அவர் பிடிக்கல. அவர் அண்ணாமலை பாஜக தலைவரான முன்னாடி நெற்குன்றம் சூர்யால இருந்து எல்லா ரவுடிச வழக்கில் இருக்கிறவனை பூரா கட்சிக்கு நிர்வாகியை போட்டாரா இல்லையா? ஆனா திமுக என்ன செய்யுது? ஒருத்தர் குற்ற பின்னணி இருக்கிறாருன்னா நிரந்தரமாக அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்குதா இல்லையா? அவன் நீக்கிறான். அவன் பாலியல் குற்ற பின்னணி உள்ளவனை வந்து பாஜக வந்து நிரந்தரமா நீக்கிறான். அவனுக்கு எம்பி சீட்டு கொடுக்குறான். பாபர் மசூதி இடிச்சியா, சிறந்த குற்றம் செய்திருக்கிறாய், இந்தா உனக்கு எம்பி சீட்டு கொடுக்குறேன் சொல்றானா இல்லையா பாஜக? இதுதான் பாஜக. பாஜக குற்ற பின்னணி உடையவர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு நடக்கிற ஒரு அரசியல் கட்சி. சமீபத்தில் வரக்கூடிய செய்தி என்னன்னா, உச்சநீதிமன்றம் தமிழக ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது.
பொன்முடி அமைச்சர் பொன்முடி மீதான அந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம் உத்தரவிட்டும் அமைச்சர் பதவியை வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுக்கிறாரு அப்படிங்கிறது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறுகிற செயல்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஒரு முதல்வர் சொல்றாருன்னா அதை செய்ய வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் சொல்கிற பொழுது ஆளுநர் அதை செய்யணும், அதை மறுக்க முடியாது. நீதிமன்றம் சொல்கிற பொழுது அதை பண்ணணும்னு இதுவரைக்கும் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிறது என்னுடைய அறிவுக்கு எனக்கு தெரியல. நீங்க ஒரு மூத்த ஊடகவியலாளரா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா? இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க தமிழக ஆளுநருடைய செயல்பாடுகளை? தமிழக ஆளுநருடைய செயல்பாடு என்பது ஆளுநருக்கான மாண்போடு கூடிய செயல்பாடு கிடையாது. மக்கள் மன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால கூடுகிற சபை என்ன தீர்மானத்தை ஏற்றுகிறதோ அந்த தீர்மானத்தை வழிமொழிய வேண்டிய இடத்துல தான் ஆளுநர் இருக்கிறாரு. ஆளுநர் முதலில் மக்கள் பிரதிநிதி கிடையாது. ஆர்.என். ரவி வந்து தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வர வேண்டும் என்று யாருமே ஓட்டு போடல. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று திமுக அரியணை ஏற வேண்டும் மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சபையை அவர் தொடர்ந்து அவமதிக்கிறாரா இல்லையா? அவர்கள் தீர்மானம் ஏற்றுனா என்ன பண்றாரு? அதை நான் கிடப்பில் போடுவேன். கிடப்பில் போட்டு விட்டால் என்ன அர்த்தம்? அது முடிவுக்கு வந்து விட்டது என்ற அர்த்தம். சொன்னாரா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய வரலாறுனா என்னன்னே தெரியாம அவர் பீகார்ல இருந்து எப்படி ரங்கராஜ் பாண்டே குடும்பம் எப்படி பஞ்சம் பிழைக்க வந்தாங்களோ அது மாதிரி தானே அவர் வந்திருக்கிறாரு ஆளுநர் பதவிக்கு. திருக்குறளை பற்றி பேசுறாரு அவர். திருக்குறளை பேசுவதற்கான அந்த தத்துவத்துக்கான விளக்கம் உனக்கு தெரியுமா? நான் பீகாருக்கு போய் பீகாரில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றியோ பீகாரில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை பற்றியோ தப்பும் தவறுமா பேசினா பீகாரிகள் என்னை விடுவானா? நான் கேட்குறேன், ஒரு எளிய கேள்வி கேட்குறேன். நீங்கள் பீகார் வரைக்கும் போவானாங்க, கேரளாவுக்கு போய் கேரள இலக்கியங்கள் குறித்து நான் தவறாக பேசினா மலையாளிகள் என்னை மன்னிப்பானா? ஏற்றுக்கொள்வானா? நீ போய் வள்ளலார சனாதனவாதிங்கிற வைகுண்ட சாமியை அவரை வந்து வைகுண்டரை போந்து அவரும் ஒரு சனாதனத்தை பாதுகாப்பதற்கு தான் வந்தாருங்கிற அடிப்படை அறிவு வேணாமா? ஆளுநராக இருந்தால் பைத்தியக்கார மாதிரி என்ன வேணாலும் உளரலாமா? ஆளுநருக்கான மரியாதை நீ காப்பாற்ற வேணாமா? எப்போ பார்த்தாலும் அக்க போறா நெத்த நத்தம் இந்த அளவா செந்தூர் வடிவழகான்னு சொல்ற மாதிரி தொடர்ச்சியா நீ டார்ச்சர் பண்ணுவியா? நீ எதுக்கு ஆளுநராக இருக்க? தமிழ்நாட்டினுடைய அந்த அரசியல் உனக்கு பிடிக்கல, தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு போக முடியாது. நீங்க இங்க வந்து மாம்பழத்து வண்டு மாதிரி உள்ள இருந்து எது குடைச்சல் கொடுக்குற? நீனு தவறு செஞ்சிருக்காருல்ல. இப்ப பொன்முடி தவறு செய்யாமல் இல்ல, அவர் மீதான வழக்கும் அங்க இருக்கிறது. நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இல்லைன்னு சொல்ல. எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பொன்முடி மேல மட்டும் இதை பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை இல்லையா? அது ஏன் அவரு அது தவறு செய்திருக்கிறாரா தவறு செய்யவில்லையா என்பது சொல்ல வேண்டிய இடத்தில் நீதிமன்றம் இருக்கிறது. ஆளுநர் வந்து நீதியரசரா? ஆளுநருடைய வேலை அதுவா? அவர் நீதிபதியா? இப்ப போலீஸ்காரன் ஒருத்தர் குற்றம் செஞ்சிருக்காருன்னு பிடிக்கிறான். போற வழியில அவனே என்ன பண்றான்? அவனை புறங்கையை கட்டி ஒரு நடு காட்டில் வச்சு துப்பாக்கி வச்சு அவனை சுடுறான். சுட்டுட்டு என் மீது வந்து தாக்குவதற்கு முயற்சி செய்தார் அப்படின்னு அவனே கையில் ஒரு கீரலை போட்டுட்டு என்கவுண்டருக்கான வரலாறு சொல்றேன். வழக்கமாக செய்கிறது. ரவுடி வந்து தாக்க முயன்றாரு, தவிர்க்க முடியாமல் சுட்டுட்டோம் அப்படின்னு போலி என்கவுண்டர்களை இவங்களே கிரியேட் பண்றாங்கல்ல. இது சட்டப்பூர்வமானதா சட்டத்துக்கு எதிரானதா? சட்டத்துக்கு எதிரானது. ஒரு உயிரை பறிப்பதற்கான அதிகாரம் முதல்ல உனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் அவன் குற்றவாளியா குற்றமற்றவனா என்று நிரூபிக்க வேண்டிய இடத்துல நீதிமன்றம் இருக்கு. நீ இருக்கியா? கிடையாது. போலீஸ்காரன் வந்து நீதிபதியா? அப்ப போலீஸ்காரர்கள் எப்படி சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோமோ அது மாதிரி நீதிமன்றம் செய்ய வேண்டியது அவங்க சொல்லணும். நீ ஒரு குற்றவாளியா, குற்றம் செஞ்சாரா இல்லையா, நீதிமன்றம் சொல்லணும். நீதிமன்றம் என்ன சொல்லுது? அவருக்கான சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் வந்து அவர் நீடிக்கிறதுல எந்த தடங்கள். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்காக கேட்குறேன். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போகுது. எப்படி கீழமை நீதிமன்றத்தில் பொன்முடி வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்னு ஒரு வழக்கு போடுறான். அதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு? அவர் விவசாயம் பண்ணாரு, இப்படி நிலம் வச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இப்போ ஒரு ஜட்ஜி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி உள்ள ஜட்ஜி என்ன சொன்னாரு? அவர் விவசாயம் பண்ணதையோ அவர் வச்சிருக்கிற சொத்துவோ அது நாங்கள் குற்றமாக கருதலை, வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டார். அவர் நிரபராதி சொன்னார்ல, விடுவிச்சுட்டாங்க. ஒரு நீதிபதி அதே சட்டம் படிச்சு தான் அவரும் சொல்றாரு. அவர் இந்தியன் பீனல் கோடு படிக்காம அவர் வேற நாட்டு பீனல் கோடு படிச்சு சொல்லல. ஒருத்தர் விடுதலை செய்யிட்டார்ல. இப்ப நீங்க மறுபடியும் மறு விசாரணைக்கு எடுத்து சூமோட்டோ வழக்குங்கிற பேர்ல நீங்க மறு விசாரணைக்கு எடுத்து நீங்க அங்க கொண்டு போய் மறுபடியும் ஒரு வழக்கு போடுறீங்க. உச்ச நீதிமன்றத்திலே பொன்முடியினுடைய வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது, அவர் குற்றமற்றவர் என்று மீண்டும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு வச்சுங்க.
அப்ப அவரை வந்து தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இழைக்கிற அநீதியா இல்லையா அது அன்னைக்கு? ஒருவேளை அவர் குற்றமற்றவர் என்று அந்த நீதிமன்றம் மறுபடியும் தீர்ப்பு வழங்கினால், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால், அவருக்கு வழங்கப்பட்ட மந்திரி பதவியை வந்து நீங்கள் பறித்த குற்றத்திற்கு மறுபடியும் மந்திரி ஆக்குவீங்களா? நீங்க சட்டத்தில் அதற்கு சாத்தியம் இருக்கிறதா? நீங்கள் ஒரு தவறான தீர்ப்பை கொடுத்து ஒருவனை நீங்கள் மரண தண்டனை நிறைவேற்றினீங்க. நீங்க நிறைவேற்றின மரண தண்டனை தவறானது என்கிறதுக்கான நிரூபணம் உங்களுக்கு பின்னாடி கிடைக்குது. மறுபடியும் உயிர் கொடுத்துருவீங்களா? இதைத்தான் நம்ம கேட்க விரும்புகிறோம். அவர் ஒருவேளை குற்றமற்றவர் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னா, நிரூபிக்கப்பட்டா, மீண்டும் இந்த மக்களாட்சி தத்துவத்துக்கு என்ன மதிப்புன்னு நான் கேட்கிறேன். மக்கள் ஓட்டு போட்டான்ல, மக்கள் ஓட்டு போடாம யார் எம்எல்ஏ ஆக முடியாது, யார் மந்திரி ஆக முடியாதுல்ல. அப்ப அந்த நம்பகத்தன்மைக்கு மீண்டும் மீட்டு கொடுப்பதற்கு என்ன வழி இருக்கு? சட்டத்தில் என்ன வழி இருக்கு? அது யாராவது சொல்லுவாங்களா? ஆளுநர் இன்னைக்கு இருப்பாருங்க, நாளைக்கு அவருக்கு 24 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில். நீ எதுக்கு சட்டத்தை கையில் எடுக்கிறன்னு அவன் கேட்குறான். நான் சொன்னேன் இல்லையா, போலீஸ்காரன் கதை. அவன் துப்பாக்கி எடுத்து சுடக்கூடாது. நீதிமன்றமே கேட்குது. சட்டத்திற்கு நீ அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டவனா, அரசியல் சாசனத்திற்கு ஆளுநர் அப்பாற்பட்டவரா அப்படின்னு யாரு கேட்கிறா? உச்ச நீதிமன்றம் கேட்குது. நம்ம கேட்க முடியுமா? சந்திர சூட்டு கேட்கிறார் நீதியரசர். இப்ப நீ 24 மணி நேரத்தில் பதவி பிரமாணம் செய்யலைன்னா ஓனலும் ஓசிட்டை கிழிச்சிருவாங்க இவங்க. எழுத்துப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் நாளைக்குன்னு சொன்னாங்கல்ல. அப்ப நாளைக்கு கோர்ட் ஆர்டர் போட போதா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட போதா இல்லையா? அப்போ நீ பொட்டியை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். பீகாருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் போன மாதிரி அதுக்காக ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. ஒன்று எந்த தெருவில் நிறுத்த போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே அவர் இருந்த மாநிலத்தில் இதே மாதிரி அவமானப்பட்டு கவுண்டமணி தான் ஒரு படத்தில் சொல்லுவார், எவ்வளோ நாளைக்கு தாயா அந்த ஊரில் கூத்து போடுவேன்னு கேட்பாங்க. சொல்லுவார், நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்கள் அந்த ஊரை விட்டு போக மாட்டோம். எவ்வளோ நாளையா அந்த ஊரில் வந்து இருக்க போறீங்க? ஒன்று கூத்தாடியை பார்த்துக்க, கவுண்டமணியை பார்த்து கேட்பாங்க. களை கூத்தாடியா இருப்பார் கவுண்டமணி. நீங்களா காரி துப்புற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நாங்கள் போக மாட்டோம்னு அவர் சொல்லுவார். எல்லாராலையும் அவமானப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு ஏன் நீ போற? தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுறாரு. அவர் ஆளுநர் ரவியாக இருக்கிறதுக்கு பிறகு ஆன்லைன் ரவியாக இருந்தார் ரொம்ப நாளே. ஆன்லைன் அதிபர்களை கூப்பிட்டு வச்சு பேசினாரு. சாதாரண மக்கள் போய் வந்து நீட் தேர்வில் படிக்க முடியல, கோச்சிங் கிளாஸில் போய் 3 லட்ச ரூபா கட்டி படிக்க முடியல, ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது நம்ம சொல்லும் போது கோச்சிங் சென்டரில் படித்த பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து பாராட்டு நடத்தினார். அவர் செஞ்சாரா இல்லையா? தொடர்ச்சியாக எடக்க மடக்காவே பேசுறாரு. அதை விட பெரிய கொடுமை, சட்டமன்றத்தில் வந்து ஏன் நீங்கள் 2 முறை தேசிய கீதம் பாடவில்லைங்கிறார். இதற்கு நேரடி என்ன அர்த்தம்? தமிழ் தாய் வாழ்த்து பாடாதே என்று சொல்றார். தமிழ்நாட்டில் நம்முடைய அரசு நிகழ்ச்சிகளிலே தொடங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து, முடிக்கும் போது ஜனகணமன. காலங்காலமா பள்ளிகள்ல இருந்து இவர் சொல்றாரு, ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடவில்லை? நான் அதை குறிப்பிட்டேனே, நோட் பண்ணனே, நான் உங்களுக்கு சொன்னனே அப்படிங்கிறார். இப்ப தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்று தமிழ்நாட்டு மக்களை பார்த்து, தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையை பார்த்து சொல்வதற்கு அவருக்கு தைரியம் இருக்கா? என்ன 2 முறை தேசிய கீதம்னா 2 இந்தியா இருக்கா? அப்ப 2 முறை தேசிய கீதம் பாடுறதுக்கு ஒரு இந்தியா தானே, ஒரு தேசிய கீதம் தானே. அதை ஒரு முறை நாங்க பாடிட்டோம்ல, நீ எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறியா? என்ன பண்ணுவான்னா, நேட்டிவ் சர்டிபிகேட்டுக்கு நான் எங்க கிராமத்துல இருப்பேன். இல்ல சார், நீங்க கேட்ட மாதிரி அவரும் கேட்பார்ல, ஒரு இந்தியா தானே, ஒரு தேசிய கீதம் போதும் இல்லையா, எதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து? நான் முதலில் தமிழ் தாயின் மகன், நான் பாரத மாதாவின் மகன் அல்ல. ஃபர்ஸ்ட் நான் தமிழ் தாயின் மகன். 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாக இந்த மண் இருந்தது. முகலாயர்கள் வந்ததற்கு பின்புதான் இந்த 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒற்றை இந்தியாவாக அவர்கள் மாற்றினார்கள். அந்த ஒற்றை இந்தியாவிற்கு ரயில் பாதை அமைத்ததாக இருக்கட்டும், தாலுகா ஆபீஸ் அமைத்ததாக இருக்கட்டும், நிர்வாக கட்டுமானங்களை உருவாக்கி பிரிட்டிஷ்காரர்கள் தான் இதற்கு நிர்வாக முகம் கொடுத்தார்கள். முகலாயர்கள் வருவதற்கு முன்னால், பிரிட்டிஷ்காரன் வருவதற்கு முன்னால் இந்தியா இங்கே இருந்தது. மதுரைக்காரன் பாண்டிய நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். திண்டிவனத்துக்காரன் பூரா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்? நாங்கள் பல்லவ நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். கோயம்புத்தூர்காரன் என்ன சொன்னான்? நாங்கள் சேர நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ புறநானூறு படித்தவனுக்கு தெரியும், தமிழ் இலக்கியம் படித்தவனுக்கு தெரியும், பாண்டியன் என்ன செஞ்சான்? தஞ்சாவூர்காரன் மேலே போர் எடுத்தான். சோழ நாட்டுக்காரன் என்ன செஞ்சான்? சேர நாட்டுக்காரன் மேலே படையெடுத்தான். எல்லாரும் தமிழ் பேசுகிறவன் தான், எல்லாரும் ஒரு சாமி கும்பிட்றவன் தான், ஒரு சோறு திங்கிறவன் தான், அடிச்சுக்கிட்டு செத்தான். அதுக்கு பேர் என்ன? பெருமைக்குரிய பேர் என்ன? புறநானூறு. தமிழன் கூட்டம் கூட்டமாக போய் இன்னொரு தமிழ் கூட்டத்தை வந்து வெட்டி சாக்கினான். சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு பேர் என்ன? புறநானூறு. அப்போ ஒரே தேசமாக இது என்னைக்கு இருந்துச்சு? இன்னைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடை வந்து நாகாலாந்துக்காரன் சாப்பிட மாட்டானே. நாகாலாந்துக்காரன் நாய்கறி சாப்பிட்றான். வரலாற்று உண்மை, அவனை கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலை. நம்ம ஊருக்காரன் சாப்பிடுவானா நாய்கறிய? வேறு வேறு கலாச்சாரம், வேறு வேறு மொழி, வேறு வேறு பண்பாடு.
இது ஒற்றை தேசங்கிறான். இது ஒரு கதம்ப மாலையா கட்டியிருக்கான். அதுக்காக இவன் இந்தியா என்ற ஒரு நாட்டை உருவாக்கிட்டாங்கிறதுக்காக நான் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நான் முதலில் தமிழன், பிறகுதான் இந்தியன். இப்படி பேசுனீங்கன்னா உங்களை ஆன்டி இந்தியன் சொல்லுவாங்க. சொல்லட்டுங்க, தமிழனாகத்தான் நான் வாழ்வேன். அதை தடுப்பதற்கு உனக்கு அதிகாரமே கிடையாதுங்கிறேன். எல்லா மாநில உரிமைகளையும் அரசியல் சாசனம் எனக்கு அந்த உரிமை தந்திருக்கு. மொழிவாரி மாகாணங்கள் எதற்காக பிரிக்கப்பட்டது? மொழிவாரி மாகாணங்களை பிரித்தவன் பிரித்தாலும் சூழ்ச்சிக்காக செஞ்சான அதை அந்தந்த மொழிக்கான இப்போ உயர்நீதிமன்றத்தில் தமிழில் வாதாடுவதற்கு உண்ணாவிரதம் இருந்தாங்களா இல்லையா? அதற்கான உரிமையை பெற்றுத்தர்றதுக்கு இந்திய அரசு துணை போகுதா இல்லையா? துணை போகணும், போக மறுக்கிறார்கள். அரசியல் சாசனம் எனக்கு என்னுடைய மொழியை பாதுகாத்துக் கொள்வதற்கு, என் பண்பாட்டை, என் கலாச்சாரத்தை, என்னுடைய நம்பிக்கையை பாதுகாப்பதற்கு அரசியல் சாசனம் உறுதி வழங்குது. அரசியல் சாசனத்துக்கு எதிரான விஷயத்தை ஆளுநர் பதவியிலே உட்கார்ந்து கொண்டு எதுக்கு பேசுற? பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக பேசுகிறாய். பிரிட்டிஷ்காரன் உருவாக்கி ஆளுநர் பதவியிலே உட்கார்ந்து கொண்டு எதுக்கு பேசுற? வெக்கமா இல்லையா உனக்கு? இதைத்தான் நம்ம கேட்க விரும்புகிறோம். கால்டுவெல் ஒரு பெரிய கிரிமினல்ங்கிற, ஏன் திராவிட சமயம் தான் சிறந்தது, திராவிட மொழி தான் சிறந்ததுன்னு சொன்னாராம். உனக்கு ஏன் எரிகிறது? ஆரிய மொழி சமஸ்கிருதம் சிறந்ததுங்கிற ஒரு மூட நம்பிக்கையை கால்டுவெல் உடைத்தாரு. அதனால கால்டுவெல்னு சொன்னா உனக்கு நவதுவாரங்களிலும் பற்றி எரிகிறதே. ஏன் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல? திராவிட மொழி குடும்பத்தை ஏன் உன்னால் ஒப்புக்கொள்ள முடியல? இதுக்கு எதிராக என்னுடைய தமிழ்நாட்டினுடைய மொழி குறித்து, பண்பாடு குறித்து, கலாச்சாரம் குறித்து, எங்களுடைய மக்களாட்சி குறித்து நீங்க எதிராக பேசிக்கிட்டே இருப்பீங்க, எதிராக செயல்படுவீங்க. ஆளுநருக்கான மாண்போடு நாங்கள் எங்கள் வரி பணத்தில நீங்க குடிக்கிற டீல இருந்து, தண்ணியில இருந்து, நீங்கள் வசிக்கிற ஆளுநர் மாளிகையிலிருந்து அத்தனையும் தமிழ்நாட்டினுடைய வரிப்பணம்ல. ஒவ்வொரு தமிழனும் கேள்வி வைப்பான், நான் மட்டும் இல்லை. ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த உரிமை இருக்கிறது, அத்தாரிட்டி இருக்கிறது. இன்னும் ஒரே நாள் தான் ஆளுநர் மாளிகை விட்டு ஓடி போயிரு. நீயா ஓடி போறியா, உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டு ஓடுறியான்னு பார்க்க போறோம், அவ்வளவுதான். இவர் போனாலும் எப்படி இருந்தாலும் இன்னொரு ஆளுநர் வரதான் போகிறார். இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கத்தான் போகுது. ஒவ்வொரு முறை ஆளுநர் வரப்போ ஒவ்வொரு பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கிறது. அது குறிப்பா பாஜக ஆட்சியில் மட்டும் தான் நடக்குதா, இல்ல இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்கா? காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் ஆளுநர்கள் எதிர்நிலைப்பாடு கொண்டவர்கள் ஒரு சிலர் இருந்தார்கள். ஆனால் இந்த அளவிற்கு அரசின் மீது குறுக்கீடு செய்கிற, தலையீடு செய்கிற, அரசின் நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டை போடுகிற இந்த எக்ஸ்ட்ரீமை யாரும் அவர்கள் செய்யல. பாஜக ஆளாத மாநிலங்களில் எல்லாம் ஆளுநர்கள் தங்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவரை போல கருதி கொள்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். எதிர்க்கட்சியாக நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, மாற்று கருத்துடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வேலையை பார்ப்பதற்கு இவருக்கு அருகதை கிடையாது. இவர் ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு அரசின் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குகிற வேலை, கையெழுத்து போடுற வேலை, இதைத்தான் அவர் செய்ய வேண்டும். நீங்க பேசிட்டே இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறிப்பிட்டதுனால சொல்றேன். அதிமுக இன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குதோ? ஏன்னா ஓபிஎஸும் பிரிந்து போய்விட்டார். இன்னைக்கு அவர் ஒரு இடத்துல கூட ஒரு பாஜக கூட்டணியில் ஒரு இடத்துல கூட அவர் நிற்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அவருக்கான அந்த இரட்டை சின்னம் தான் நிற்பண்ணார். இப்போ அதுவும் கிடையாதுன்னு இருக்கு. டிடிவி 2 தொகுதி வாங்கி கொண்டார். ஒரு பக்கம் சசிகலா 2026 பார்த்துக்கலான்னு சொல்றாங்க. எடப்பாடி தனித்து விடப்பட்டு தேமுதிகவை கூட்டு வச்சு ஒரு 5 தொகுதி ஒதுக்கி கூட்டணின்னு சொல்லிட்டு இப்போ வேட்பாளர்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறார். இபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்கிறாரோ? இபிஎஸ் அவருடைய அந்த பலம் வாய்ந்த தலைவர் அப்படிங்கிற நிலைப்பாட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டாரோ? அவருடைய இடத்தை அண்ணாமலை பிடிச்சிட்டாரோ அப்படின்னு தோணலையா பார்க்கறதெல்லாம்? எடப்பாடி பழனிசாமிக்கு வசீகரமான பேச்சாற்றல் இல்லாமல் இருக்கலாம். ஜெயலலிதாவை போல, எம்ஜிஆரை போல தோற்ற பொலிவு சார்ந்து வசீகரிக்கிற தன்மை இல்லாமல் இருக்கலாம். பேச்சாற்றல் கூட குறைவாக இருக்கலாம், அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமிக்கு கம்பராமாயணத்தை எழுதியது யார் என்று வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். கட்சி நடத்த தெரியும், அவருக்கு நிர்வாகத்தை கட்டமைக்க தெரியும். கிண்டல் பண்றீங்களா இல்ல அவரை பாராட்டி சொல்றீங்க? ஏங்க, அவருக்கு இலக்கியம் தெரியாதுங்க, ஆனா அவருக்கு நிர்வாகம் தெரியும். அவர் கட்சியை தன் பக்கம் ஈர்த்து கொண்டாரா இல்லையா? இரட்டை இலை சின்னத்தை மீட்டாரா இல்லையா? ஜெயலலிதாவாலேயே ஒழித்து கட்ட முடியாத சசிகலாவினுடைய ஆதிக்கத்தை ஒழித்து கட்டினாரா இல்லையா? ஏதோ ஒரு வடிவத்தில் ஒழித்து கட்டினாரா இல்லையா? பாஜகவின் ஆக்டோபஸ் கரங்கள் தன்னை அழுத்தி கொண்டிருந்த அந்த ஆக்டோபஸ் கரங்களிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கட்சியை விடுதலை செய்தாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஆற்றல் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கான வாக்கு வங்கி என்பது இன்னும் ஓரளவுக்கு சிதறி இருந்தாலும் முழுமையாக சிதைக்கப்பட முடியாத இடத்தில் தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது அவர் வலிமை மிக்க தலைவராக 2வது இடத்திலே, திமுகவிற்கு அடுத்த இடத்திலே அதிமுக தான் இருக்கிறது. அந்த இடத்திற்கு அண்ணாமலை வருவதற்கு இன்னும் 500 ஆண்டுகள் ஆகும். 3% வாக்கு வங்கி வைத்திருக்கிற அவர்கள் 18% வாக்கு வங்கி என்று இவர் தங்களை தாங்களே பொய்யாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். தங்களுக்கு வேண்டப்பட்ட தொலைக்காட்சியினுடைய
நிறுவனர்களுக்கு தாங்களே தகவல் அனுப்பி கருத்து திணிப்பின் பெயரால் ஒரு கதை கட்டி விடுகிறார். ஆனால் உண்மையிலேயே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி 30%. போன சட்டமன்ற தேர்தலிலே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி கூட திமுகவோடு ஒப்பிடும்போது 3% தான் இரண்டு கட்சிக்குமான வேறுபாடு என்று புள்ளிவிவரம் சொல்லுகிறது. அதனால எடப்பாடி பழனிசாமி வலிமை குறைந்து விட்டார் என்பதெல்லாம் ஊடகங்களால் கட்டமைக்கப்படுகிற ஒரு பொய்யான பிம்பம். அவர் வாக்கு வங்கியில் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை இந்த தேர்தலை நிரூபிக்கும். அவருடைய வலிமை அப்படிங்கிறது ரெட்டலை சின்னம் தானே. அந்த சின்னம் இல்லாமல் போனால் எடப்பாடி அவர்களை ஒரு வலிமையான தலைவரை நம்ம பார்க்க முடியுமா? ரெட்டலை சின்னம் ஒருவேளை பறிக்கப்பட்டால் அந்த இடத்தை பாஜக பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? பாஜக ஒரு நாளும் எடப்பாடி பழனிசாமியவோ அதிமுகவின் வாக்கு வங்கியவோ அடையவே முடியாது. சின்னத்தை பறிச்சாலும் கேட்கிறேன் சார். சின்னம் ஒருவேளை சின்னம் பறி போனாலும் கேட்கிறேன். சின்னம் பறி போனாலுமே அதிமுகவுக்கு என்று குறைந்தபட்ச வாக்கு வங்கி என்பது அப்படியே தான் இருக்கும். அது எடப்பாடிக்கு தான் போகும். நிச்சயமாக எடப்பாடிக்கு தான் போகும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எடப்பாடி வலிமை மிக்க தலைவரா வல்லமை மிக்க தலைவரா என்பது இரண்டாவது கேள்வி. ஆனால் அது ஒரு சாதாரண பாமர மக்களுக்கான அரசியல் கட்சியாக அதிமுக இருக்கிறது. இரண்டாவது இடத்திலே எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார். மூன்றாவது இடத்துல பாஜக வந்துருமா? மூன்றாவது இடம், நான்காவது இடம், ஐந்தாவது இடம் எல்லாம் அரசியலிலே கணக்கில் சேராது. இல்ல சார், அவங்க நோட்டா கிட்ட போட்டி போட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? மூன்றாவது மிகப்பெரிய கட்சி என்று நாம் தமிழர் ஒரு ஓட்டு பாஜக. மூன்றாவது மிகப்பெரிய கட்சி நாங்கள் தான் என்று நாம் தமிழர் கட்சி சொல்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்களா? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களா? பெரிய அளவிலே கவுன்சிலர்கள் இருக்கிறார்களா? 8% வாக்கு வச்சிருக்காங்களா சார்? அதேதான் அவர்கள் 8% வைத்திருப்பார்கள். 3% பாஜக வைத்திருக்கும். இவர்கள் சொல்லிக் கொள்ளலாம், நான் 8% வைத்திருக்கேன். நாம் தமிழர் கூட தாண்டாது பாஜகன்னு சொல்றீங்க. நாம் தமிழரினுடைய வளர்ச்சியை பாஜக அடைவதற்கு இன்னும் 50 ஆண்டு காலம் உழைக்கணும். இன்னும் 5 தேர்தல் ஆகும். அது வரைக்கும் அவர் உழைத்து கொண்டே இருக்கணும். அது வரைக்கும் இவர்கள் பொறுமையோடு உழைத்தால் பார்க்கலாம். அப்போ இது எல்லாமே ஒரு கட்டமைக்கப்படுகிற பிம்பம் அப்படின்னு பிரம்மாண்டமான பொய்கள் எல்லாமே, கண்ணுக்கு முன்னாடி அப்பட்டமான பொய்கள். இது எல்லாமே ஊடக முதலாளிகளை விலக்கி வாங்கி விட்டார்கள். அவர்கள் சொல்லுகிற அம்பானி டிவி, பாரிவேந்தர் டிவி போன்ற அவர்களோடு கூட்டணியிலே இருக்கிற, அவர்களோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கிறவர்களும் நேரடி கூட்டணி வைத்திருக்கிறவர்களும் கட்டமைத்த அப்பட்டமான பொய்கள் எல்லாம். நம்ம அவருக்கு ஆதரவா பேசினாங்கன்னா இது ஊடகங்களை விலைக்கு வாங்கிட்டாருன்னு நம்ம ஒரு குற்றச்சாட்டு. ஏங்க, அம்பானி டிவி நடத்துறாரு, பச்சைமுத்து டிவி நடத்துறாரு, 2 பேரும் பாஜக ஆளுதானாங்க. நான் என்ன பொய்யா சொல்றேன்? இப்போ நீங்க சன் டிவி இருக்கு அப்படின்னா அது கலைஞர் திமுக சார்ந்த டிவிங்கிறது உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. அப்ப அம்பானி நடத்துற டிவி பாஜக காரனுக்கான டிவி இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க பச்சைமுத்துங்கிற பாரிவேந்தர் கூட்டணியில் இருக்காரா இல்லையா? அவர் பெரம்பலூர் தொகுதியில் போட்டி போடுறாரா இல்லையா? அந்த தொலைக்காட்சியில் போய் சொல்றான்னு நான் சொல்றேன். நீங்க உடனே அது அவர்கள் நடுநிலையாளர்கள், நடுநிலை எங்கே புடுங்கனா நான் கேட்கிறேன். அவரு புதிய தலைமுறையில போய் சொல்றாங்க. தேர்தல பச்சைமுத்து கூட்டணிக்கு போன நாள்ல இருந்து புதிய தலைமுறையில அங்க இருக்கக்கூடிய ஊடக நெறியாளர் அத்தனை பேர் என்னுடைய நண்பர்கள் தான். நான் சொல்றேன், நான் பல முறை அவர்களுடைய தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்றவன். நான் சொல்றேன், அத்தனை பேர் போய் சொல்றான். இல்ல, போன முறை அவர் நீ என்னை மீண்டும் அழைக்கவே வேணாம் நீ விவாதத்துக்கு. இல்ல சார், நான் சொல்றேன், நீ அத்தனை பேர் போய் சொல்ற. நீனே அவரு போன முறை உங்க கூட தானே கூட்டணியில் இருந்தார் திமுகல. அப்பவும் அவங்க கருத்து கணிப்பு சொன்னாங்களா? அப்போ உங்களுக்கு அந்த கருத்து கணிப்பு நேர்மையாப்பட்டது? அவர் அவர் பெரும் முதலாளி. அவர் பணத்தை பாதுகாப்பதற்கு பாஜக புடுங்கிட்டு போயிடக்கூடாது, அமலாக்கத்துறை வச்சு புடுங்கிட்டு போயிடக்கூடாது, வருமான வரித்துறை வைத்துக்கொண்டு புடுங்கிட்டு போகக்கூடாதுங்கிறதா அவர் ஒரு கட்சியில் சார். அவர் என்ன கொள்கைக்காக கட்சியில் போய் சேர்றாரா? அவருடைய கூட்டணி என்ன கொள்கை கூட்டணியா? நீ ஒரு கொள்ளைக்காரன், நீ சேர்த்து வச்சிருக்கிற காசை இன்னொருத்தன் கொள்ளையடிக்க கூடாதுன்னு பெரிய கொள்ளைக்காரனோட கூட்டணி போற, அவ்வளவுதானே. தேர்தல் பத்திரத்துல பாஜகவின் முகம் கிழிந்து தொங்குதா தொங்கலையா? சர்வதேச நாடுகள் காரி துப்புதா இல்லையா? அது என்ன ஒரு களவாணித்தனம்? எந்த கட்சி, எந்த கார்பரேட் நிறுவனம் எஸ்பிஐல பணம் போட்டாலும் அதை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றது என்ன ஒரு களவாணித்தனம்? உச்ச நீதிமன்றம் குட்டு வச்சுச்சா இல்லையா? சந்திரசூட் கேட்டாரா இல்லையா? இப்ப மட்டும் வெளியிடுறிய அவன் பேர போறான். அப்ப இவர்கள் லட்சணம் அவ்வளவுதான். அது உரிமை இருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் நிதி வாங்குறதுங்கிறதுக்கு உரிமை இருக்கு இந்தியாவிலே. அவங்களும் அதை ஏன் ரகசியமா செய்யற? நீ திருடனாக இருந்தா, நீ திருடனாக இருக்கிறதுனால நீ கொள்ளவாசல் வழியா வர்ற, இருட்டுக்குள்ள வர்ற. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலைன்னு கேட்கறான் இல்லையா? அது மாதிரி நான் கேட்கிறேன், வாசல் வழியை வெளிப்படையாக சொல்லு. இவ்வளவு கட்சி நான் காசு வாங்கியிருக்கேன், நான் வேதாந்தா நிறுவனத்தில் பணம் வாங்கினதுனால தான் தூத்துக்குடி மக்களை துப்பாக்கி வச்சு விட்டேன்னு சொல்லு. கார்பரேட் நிறுவனங்களுக்கு சேவை செய்வதற்காக தான் நான் அரசியல் கட்சி நடத்துகிறேன்னு சொல்லு. பாஜக காரன் சொல்லு. போற போக்குல நம்ம ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை, எது ஆதாரமற்ற? வேதாந்தா நிறுவனத்துக்கு ஆதரவாக தூத்துக்குடியில போராடக்கூடிய மக்களை துப்பாக்கி சுட்டது என்ன பொய் செய்தியா? நான் என்ன கற்பனையா சொல்றேன்னா? அது பாஜக தான் செஞ்சுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல சார். பாஜக செய்யலன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு அழுத்தத்தில் இருந்தார். அவரே சொன்னாரே, நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொன்னாரா? சொல்லலையா? அப்ப டிஜிபி மூலமாக அந்த உத்தரவு வந்தது, உள்துறை செயலாளர் மூலமாக வந்தது. அன்றைக்கு உள்துறை செயலாளராக அந்த கிரிஜா வைத்தியநாதன் என்கிறவர் இருந்தாங்க, எஸ்வி சேகருடைய அண்ணி.
மேலிடத்துல தான் உத்தரவு வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. அப்போ மேலிட உத்தரவுனா எந்த உத்தரவு? சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவு. சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவுனா எது? பாஜக வந்து வேதாந்தா நிறுவனத்திட்ட 350 கோடி தேர்தல் பத்திரத்தில் வாங்கியிருக்குன்னு தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கானே. நான் பொய்யா சொல்கிறேன்? மக்களை பாதுகாக்க வேண்டிய, போராடுகிற மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸ்காரன் பூரா போராடுகிற மக்கள் மீது குறிபார்த்து கொலை செஞ்சானா இல்லையா? தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு போராடியவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினானா இல்லையா? அப்போ கார்ப்பரேட் நிறுவனங்களில் நீங்கள் வாங்குகிற காசுக்காகத்தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க. நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? ராமர் கோயில் கட்டணும், நாங்கள் அதை பண்ணணும், இதை பண்ணணும், பஜனை பாடணும், பாரத மாதாவுக்கு ஜெயம் சொல்லணும்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்துறேன். நீங்கள் இங்கேயும் இந்துக்களை ஏமாத்துறேன். இங்கேயும் தமிழகத்தில் திமுக தானே அதிகமாக நிதி வாங்கியிருக்கு இதே தேர்தல் பத்திரங்கள் மூலமாக. தேர்தல் பத்திரத்தை ரகசியமாக யார் பெயர்களும் தெரிய தேவையில்லை என்று 2018ஆம் ஆண்டு சட்டம் கொண்டு வந்தது திமுகவா பாஜகவா? ஒன்றிய அரசாங்கமா மாநில அரசாங்கமா? அந்த பணியை ஏன் நீங்க திமுக மேல போடுறீங்க? நீங்கள் யாரு பணம் கொடுத்தாலும் அது வெளியிடக்கூடாது என்கிற சட்டத்தை கொண்டு வந்தது ஒன்றிய அரசாங்கம். அவர்கள் மீது தான் நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியும். நீங்க எனக்கு பணம் கொடுக்குறீங்க, அதை வந்து ஹிட்டன் அஜெண்டாவா ஏன் கொடுக்குறீங்க நம்ம கேட்கிறோம். அப்போ அந்த சட்டத்தை கொண்டு வந்தது மேலதான் குற்றச்சாட்டு சொல்ல முடியும். நீங்க திமுக மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க. திமுக அந்த ஹிட்டன் அஜெண்டாவிற்கு பலியாகி விட்டதுனால நான் சொல்றேன். அரசியல் கட்சிகள் தேர்தல் நிதி பெறுவது என்பது எல்லா காலத்திலையும் உள்ளது. அது காமராஜர் காலத்தில் இருந்திருக்கு, ஏன் காந்தி காலத்திலே இருந்திருக்கு, எல்லா காலத்திலையும் இருந்திருக்குது. அதை ஏன் ரகசியமாக்கினீர்கள்? அதுதான் நம்முடைய கேள்வி. ஏனென்றால் ரகசியமாக நீங்கள் அதை செய்தால்தான் உங்களுடைய வேற சில தவறான விஷயங்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோல் விலை டீசல் விலை குறைய மாட்டேங்குது. ஏன் குறைய மாட்டேங்குது? பெட்ரோல் விலை டீசல் விலை குறைய மறுப்பதற்கு என்ன காரணம்? கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்தால் கூட பெட்ரோல் விலை டீசல் விலை குறையல. சர்வதேச சந்தையிலே அது வீழ்ச்சி அடைந்தாலும் குறையல. என்ன காரணம்? ஆயில் நிறுவனங்களே அதனுடைய கட்டணத்தை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று திருநவன் கையிலேயே சாவியை கொடுத்து திருடன் பார்த்து அந்த அதிகாரத்தை செய்யலாம்னு சொன்னதுனால கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய கொள்ளையின் லாபத்தின் காரணமாகத்தான் அந்த குறையல. நீங்கள் டீசலோட பெட்ரோல் விலை ஏற்றணும்னா என்ன ஆகுது? பொது போக்குவரத்து பேருந்தை நடத்த முடியல, லாபகரமாக நடத்த முடியல. அத்தியாவசிய அப்போ அதை தனியார் மயமாக்கினா என்ன சொல்லுவான்? திமுக காரன் பஸ்ஸை பூரா தனியார்ட்ட வித்துட்டான்னு சொல்லுவான். லாபகரமாக இயக்க முடியல. அப்புறம் தனியார் நிறுவனங்கள் அதிகமாகிறதுக்கு யார் காரணம்? இந்த கொள்ளையர்கள் தானே காரணம். கார்ப்பரேட் கொள்ளைக்காரர்கள் தானே காரணம். அப்ப இதற்கு காரணமாக இருக்கிற அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் தானே, பாஜக அரசாங்கம் தானே. அதை பாதுகாத்து விட்டு நீங்கள் எப்படி வந்து நியாயத்தை பேச முடியும்? எப்படி அறத்தை பேச முடியும்? அதுதான் நான் கேட்க விரும்புறேன். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய இந்த கூட்டணி அப்படிங்கிறது எத்தனை இடங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு? இந்திய அளவில் கேட்குறீங்களா? தமிழ்நாடு தமிழக அளவில் கேட்குறேன். தமிழக அளவில் 0. இந்திய அளவில் ஒரு 400க்கு மேலே. இந்திய அளவிலே எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழப்பார்கள். 400 இடங்களுக்கு மேலே ஜெயிப்பாங்க. 400 இடங்களிலே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களோடும் தேர்தல் ஆணையத்தோடும் ஒரு கள்ள கூட்டணி வைத்திருப்பதாக தகவல்கள் வருகிறது. செட்டிங் செய்து ஏமாற்றினால் மட்டும், தேர்தல் ஆணையத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை உள்ளே வைத்து மோசடி செய்தால் மட்டும்தான் அவர்கள் 400 சீட்டு பெற முடியும். ஜனநாயக ரீதியாக விவசாயிகளை தெருவிலை நிறுத்தி போராட வைத்து அவர்களை பச்சை படுகொலை செய்த இந்த அரசாங்கம், மணிப்பூரிலே பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து 2 இனக்குழுக்களிடையே கலவரத்தை தூண்டிய இந்த பாஜக, தொடர்ந்து மாநில அரசுகளை வஞ்சிக்கிற பாஜக, காஷ்மீரை துண்டு துண்டாக உடைத்த பாஜக, பல்வேறு குற்ற பின்னணிகளுக்கு தொடர்ச்சியாக துணை போகிற பாஜகவை எந்த வாக்காளனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பார்ப்போம் சார். ஒவ்வொரு உண்மையான இந்தியனும் பாஜகவை துரத்தி அடிப்பான். உண்மையான தேசபக்தி என்பது பாஜகவை வீழ்த்துவதுதான். அதுதான் உண்மையான தேசபக்தி. பாரத மாதா உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் பாஜக வீழ்த்தப்பட வேண்டும். பார்ப்போம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய இந்த தேர்தல் எப்படி இருக்க போகிறது, எத்தனை இடங்கள் பெறப்போகிறார்கள், மீண்டும் மோடி பிரதமராக போகிறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் நம்ம பார்ப்போம். வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி சார். நன்றி.